ஹாய் கைஸ், நான் இப்போ வந்து நாகப்பட்டினத்துலேருந்து விடை பெறுகிறேன். ஆமாங்க கைஸ், ரிட்டன் திருப்பூர் கிளம்பியாச்சு. என்ன வழி அனுப்ப எத்தனை பேர் வராங்க பாருங்கள். எங்கள் அக்கா முதற்கொண்டு எந்திரிச்சு வந்துட்டா. எங்கள் அக்காவுக்கு தான் மனசே கேட்கல. பாப்பாவையும் பிரிஞ்சிருக்கிறோம், வீடே அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தா. ஒரு வழியாக அவளையும் சமாதானப்படுத்தி ஊருக்கு கிளம்பியாச்சு. மார்னிங் கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சு. 7:30க்கு தான் ட்ரெயின். நாங்கள் 7 மணிக்கே வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கே போகிறோம் இதா? திருப்பூர் போகிறோமா? இவர் தான் இன்றைக்கி என்னை ஊருக்கு அழைச்சிட்டு போகிறாரு, எங்கள் அக்கா பையன். மீண்டும் எப்போது சந்திப்போம் என்று தெரியவில்லை. வந்து ட்ரெயின் 5 நிமிஷத்தில் வரப்போம். கேட்லாம் போட்டாங்க, கிளம்ப வேண்டியதான். ஆசிப்பே ஹாய் சொல் மக்களுக்கு. ஹாய் மகளே. தட்டுறோம், தூக்குறோம், தம்சா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மாசாக கிளம்புனா ஃப்யூஸ் போயிடுச்சுங்க. ஏன்னா ட்ரெயினில் அவ்வளோ கூட்டம். ட்ரெயின் ஏறும் போதே 2 நிமிஷம் கூட ட்ரெயின் நிற்கவே இல்லைங்க. பாப்பா வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணுமே. ட்ரெயினே எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது தான் ஏறணுமே. குழந்தைக்கு ஃபீட் பண்ண கூட ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. அப்புறம் ஒரு வழியாக பாப்பா தூங்கிட்டாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் சீட்டில் உட்காரல, கீழே தான் உட்காந்துருக்கேன். அப்புறம் ஒரு வழியாக திருச்சியை ரீச் பண்ணியாச்சு. அங்கே போய் சாப்பிட போனால் அங்கே அதுக்கு மேலேங்க லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், வெஜிடபிள் பிரியாணி இதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோங்க. ஹாய், நாங்கள் சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து திருச்சியிலேருந்து திருப்பூர் வரைக்கும் ஒரு ட்ரெயினில் போக போகிறோம். கரெக்டாக நாங்கள் சாப்பிட்டுட்டு 12 மணிக்கு வந்தோம். அப்புறம் ட்ரெயின் வந்துருச்சு. அப்புறம் ட்ரெயின் 1 மணிக்கு தான் எடுத்தாங்க. இந்த ட்ரெயின் அது மாதிரிலாம் கிடையாதுங்க. இங்கே வந்து பாப்பாவுக்கு எனக்கும் தனித்தனியாகவே சீட்டு கிடச்சிருச்சு. பாப்பாவை பாருங்கள், தனியாக உட்காந்துருக்குறாங்க. எருமல் ஹாயாக உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் பாப்பா தூங்கிட்டாங்க. அப்புறம் விளையாட ஆரம்பித்தாங்க. வாய் மட்டும் தாங்க கொஞ்சம் அதிகமாக பேசுவேன். மற்றபடி நான் ரொம்ப நல்ல புள்ள. என்ன மாதிரி நல்ல புள்ளையே நீங்கள் கூகுளில் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா போய் கூகுளில் தேடி பார்த்துட்டு வாங்க. நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஈரோடு கிட்டே வந்தோன்னா பாப்பாவுக்கு வந்து மேக்கப்லாம் பண்ணி ட்ரெஸ் போட்டு ஷூ போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு வழியாக நாங்கள் திருப்பூரை ரீச் பண்ணிட்டோம். திருப்பூர்லேருந்து இறங்கி அப்புறம் ஆட்டோவுக்கு தாங்க விசாரித்தோம். ஆட்டோவுக்கு வந்து எங்கள் ஏரியாவுக்கு போகிறதுக்கு 600 ரூபா கேட்டாங்க. அப்புறம் ரெட் டாக்ஸி பார்த்தா ரெட் டாக்ஸி வந்து 350 இதுமாரி தான் காட்டினது. ஒரு வழியாக நாங்கள் ரெட் டாக்ஸியே புக் பண்ணியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தாங்க வீடியோவே எடுத்தேன். ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட இந்த விளாக் முடியுது. நெக்ஸ்ட் விளாக் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.